இந்த நயகரா நீர்வீழ்ச்சி ரெண்டு இடத்துல தண்ணீர் அதிகமாய் விழும். இதுதான் மெயின் ஃபால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹார்ஸ்ஷூ என்று அழைக்கப்படுவது. அதாவது குதிரையினுடைய கால் வடிவத்துல இந்த தண்ணீர் விழுகிற அந்த இடம் இருக்கும். உயரத்திலிருந்து பார்த்தா தெரியும். அதனால அதுக்கு பேரு ஹார்ஸ்ஷூ ஃபால்ஸ் என்று சொல்றாங்க. இதுல எப்பவுமே தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கும், நீர் திவளைகள் வந்து கொண்டே இருக்கும். திடீரென்று இதுல அருமையான அந்த வானவில் எல்லாம் தோன்றும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இரவு நேரத்துல இந்த இடத்துல விதவிதமான கலர் லைட்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தண்ணீர் பாருங்க எப்பவுமே குறைவில்லாமல் விழுந்து கொண்டே இருக்கும். இதுல தண்ணீர் குறைவாய் விழுந்த நான் பார்த்ததே கிடையாது. பல வருஷங்கள் நான் வரும்போதெல்லாம் பார்க்க வந்திருக்கிறேன். எப்பவுமே இங்க உள்ள மக்கள்கிட்ட கேட்டாலும் தண்ணீர் குறைந்ததாக சொல்லப்படவே இல்லை. அப்ப இப்படி வற்றி போனதாகவும் இல்லை. இப்ப எங்கிருந்து இந்த தண்ணீர் வருகிறது அப்படின்னு கேட்டா 5 ஏரிகளிலிருந்து தண்ணீர் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. 5 ஏரிகளின் தண்ணீர் தான் பல இடத்துல இருந்து அந்த ஏரிகள் நிரம்பி இந்த தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்ட 5 முக்கியமான காயங்கள். அவருடைய சரீரம் முழுதுமே காயப்பட்டார். ஆனால் அவர் முக்கியமான 5 காயங்கள், 2 கைகளில் ஆணி துளைக்கப்பட்டது, 2 கால்களை ஆணி துளைத்தது, அவருடைய விழாவில ஈட்டியினால் துளைத்தார்கள். இந்த 5 பெரும் காயங்கள். அது இல்லாம முள்முடி சூட்டப்பட்டு வாடினால் அடிக்கப்பட்டு நிறைய காயங்கள் தான். முக்கியமான 5 பெரும் காயங்கள். அதிலிருந்து வடிகிற ரத்தம், அந்த ரத்தத்தின் மூலமா தான் நமக்கு பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை. பாருங்க, அந்த ரத்தம் 5 காயத்திலிருந்து வடிகிற ரத்தத்தை இந்த நயகரா நீர்வீழ்ச்சி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த இயேசுடைய அன்பையும் அவர் சிந்தின ரத்தத்தை நான் நினைத்து பார்த்த ஆண்டவரை நான் துதிக்கிறேன். எப்படி இந்த தண்ணீர் வற்றாமல் இத்தனை ஆண்டு காலம் வந்து கொண்டிருக்கிறதோ, இயேசுடைய ரத்தம் வற்றி போகவில்லை. இன்னும் எத்தனை கோடி மக்கள் வந்தாலும் அத்தனை பேருடைய பாவத்தை சாபத்தை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுடைய ரத்தத்திற்கு உண்டு. அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தையும் மீட்கப்பட்ட அனுபவத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும்.